ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதைகள் குடி சேனல். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு என்னோட டின்னர் ரொட்டீன் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலைக்கு போயிட்டு வீடு ரிட்டர்ன் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8. மதியம் செஞ்ச சாதமே கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை வச்சு நான் பசங்களுக்கு சாம்பார் சாதம் நைட் டின்னர் ரெடி பண்ணேன். அந்த ரெசிபி நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்காக ஈவினிங் செஞ்சு கொடுத்த நூடுல்ஸ். வெறும் கேரட் மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. அதை வச்சு வெஜ் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ராகி லட்டு செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது டெய்லி இந்த லட்டு ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். இந்த ரெசிபி நான் இன்னொரு வாட்டி நான் செய்யும்போது நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நைட்டு நான் 8 மணிக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பிறகு வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டப்போ எடுத்த கிளிப்பிங் இது. ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகிக்கு உகந்த நவராத்திரி இன்னைக்கு தான் புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆச்சு. 29ஆம் தேதி பூஜைலாம் முடிச்சாச்சு. இது மதியம் வெடித்த சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த சாதம் வச்சு நம்ம சூப்பராக சாம்பார் சாதம் செய்யலாம். அதுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நான் கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8:15 ஆகுது. துவரம்பருப்பு கூட நான் 2 பல் பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க அந்த சாதம் இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் மீந்த சாதத்தில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அரிசி சேர்த்தும் செய்யலாம். அது தனியாக நான் இன்னொரு நாள் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சாதமும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மறுபடியும் விசில் ஒரு 2 விசில் நம்ம குக்கரில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதம் பருப்பு நல்லா சேர்ந்து நல்லா குழைய வெந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு முக்கியமான ஒரு பொடி பார்த்திங்கன்னா இந்த பொடி தான். நீங்கள் சாம்பார் பொடியெலாம் போட்டு செய்யாதீங்க. இந்த பொடி அரைச்சி செய்யுங்க ஃப்ரெஷ்ஷாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். தனியா, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய் வறுத்து வெறும் கடாயில் தண்ணி சேர்க்காமல் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்களுக்கு மட்டும்தான் சாம்பார் சாதம். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான். நல்லா கழுவி நீங்கள் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லாவே இருக்கும். இப்போது பருப்பு அரிசியும் அங்கே சாதம் உங்களுக்கு விசில் வரத்துக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட நீங்கள் காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். உங்கள் விருப்பம் தான், எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி இல்லை காய் சேர்த்துருந்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியும் இது கூட சேர்த்துடணும். இந்த தனியாவோட அந்த வாசனைக்கு இந்த சாம்பார் சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். பொடி சேர்த்துட்டு பிறகு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு ஸ்லோவாக வச்சுடுங்க. இப்போ நல்லா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் நெய்யில் வறுத்து போடலாம். அப்போ பசங்க இன்னும் உங்களுக்கு விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சைடிஷ்க்கு முட்டை வறுத்து வச்சுருக்கேன். சிம்பிளாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வறுத்த முட்டை வறுவல் தான் இது. இந்த சாம்பார் சாதத்துக்கு அப்பளம், வத்தல், முட்டை, அதுக்கப்புறம் எந்த காய் பொரியல் வறுவல் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஊறுகாயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம நெய் உருக்கி இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த பசங்க தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பிளேட் காலியாகிடும். இது லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாம்பார் சாதம் குழையாக இருக்கணும். அப்போ மதியம் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி, சிம்பிளாக ஒரு குருமா, காய் எதுவுமே சேர்க்காத வெறும் வெங்காயம், தக்காளி சேர்த்த குருமா இது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொதிச்ச பிறகு இந்த மிளகாத்தூள் வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச விழுது அது கூட சேர்த்துணும். சிம்பிளான ஒரு குருமா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா இவ பால் ஆற்றிட்டு இருக்காளா, டீ போட போகிறீங்களா பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தயிருக்கு தான் உர ஊற்ற போகிறேன். தயிர் நல்லா கெட்டியாக வரணும்னா பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க.
முக்கியமான ஒரு விஷயம், காய்ச்சின அந்த பாத்திரத்திலே வந்து தயிர் உர ஊற்றக்கூடாது. வேறு பாத்திரத்தில் தான் நீங்கள் உர ஊற்றணும். அப்போ தயிர் நல்லா கெட்டியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் மறுநாள் காலையில் தயிர் உர நல்லா ஆன பிறகு உங்களுக்கு கிளிப்பிங் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த கிளிப்பிங். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்பூனில் வந்து எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி கிடைக்கும். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் தயிர். மண் பாத்திரம், பீங்கான் பாத்திரம் அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில்வர் பாத்திரத்தில் தயிர் வந்து உங்களுக்கு நல்லாவே கெட்டியாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவதைகள் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.